பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் நெகேமியா புஸ்தகத்தின் 9ஆம் அதிகாரம் முதல் 11ஆம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 9வது அதிகாரத்திலே இந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டவர்களாய் தேவ சமூகத்திலே கூடி வந்து பாவங்களை அறிக்கையிடுவதான காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். இந்த நடவடிக்கைகள் ஜனங்களுடைய மனம் திரும்புதல் ஆழமானதாகவும் நிலைத்திருக்கக்கூடியதுமாக இருப்பதை எடுத்து காட்டுகிறது. உபவாசித்து அவர்களுக்கும் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படவும் தங்கள் ஆவிக்குரிய காரியங்களையெல்லாம் அறிக்கையிட்டு அவரை சினங்கொள்ள செய்தவைகளை விட்டு பிரிந்து தேவனை தேடுவதிலே நாட்டம் கொள்கிற காரியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். இந்த தலைசிறந்த ஜெபத்தின் முக்கிய பொருள் இஸ்ரவேலுக்கு மீட்பையும் இரட்சிப்பையும் அருள்வதற்காக தேவனுடைய கிருபை பொருந்திய முயற்சியும் அந்த தெய்வீக அன்பிற்கு இஸ்ரவேலுடைய நன்றியற்ற மறுமொழிதான் வரலாறு முழுவதிலும் உண்டு. இந்த நிகழ்ச்சிகளே பழைய ஏற்பாட்டின் மீண்டும் காணப்படுகிற காரியத்தை தானியேல், ஆமோஸ், மீகா, லூக்கா ஆகிய பகுதிகளிலும் நாம் காண முடியும். தேவனை மறந்து அவருடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களும் மனம் திரும்பும்போது மறுபடியும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு இரக்கமுள்ள கர்த்தர் ஆயத்தமாகவே இருக்கிறார். மனம் திரும்பிய பாவியை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளார். அவரை முழு மனதாக பின் செல்லவும் பாவம், சாத்தான் மற்றும் உலகத்தின் காரியங்களின் மீது முழு வெற்றி பெறுவதற்காக தங்கள் விருப்பத்தை உறுதியாக தெரிவிக்கும் அளவும் தம்முடைய பிள்ளைகளுடைய குற்றங்கள் குறைவுகளை குறித்து மென்மேலும் பொறுமையோடு நீடிய சாந்தத்தோடு ஆண்டவர் மன்னிக்கும்படியாக காத்திருக்கிறார். ஆம், 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு அறிவை உணர்த்த தம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டார் என்பதை குறித்து பார்க்கிறோம். அவள் வாய்க்கு மன்னாவை அருளி அவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சத்தியத்திலும் நீதியின் வழிகளிலும் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானுடைய முக்கிய கிரியை அது உண்மையுள்ள தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனை கடிந்து கொண்டு பாவ காரியங்களிலிருந்து அவர்களை வெளிப்படுத்தி நீதியின் பாதைகளிலே நடத்துகிற காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலும் நம்மீதும் வருகிறார், நம்மையும் நிரப்புகிறார், நம்மையும் நடத்துகிறார். நீதியை நோக்கி சத்தியத்தை நோக்கி நடத்துகிற ஆவியானவர். இந்த ஆவியானவரை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியானவருக்காக காத்திருக்க வேண்டும். அதே ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். இந்த ஜெபத்தில் முக்கியமாக 30வது வசனத்தில் நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாக இருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தீர். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன் என்று ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அவர்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை பத்திரத்தில் அதை எழுதி வைத்தார்கள் என்பதை குறித்தும் நாம் இங்கே பார்க்க முடியும். தொடர்ந்து 10வது அதிகாரத்திலே முத்திரை போடப்பட்டவர்கள் குறித்து ஒரு பட்டியலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்களில் மற்றவர்களாய் ஆசாரியரும் லேவியரும் வாசல் காப்பாளரும் வாடகரும் நிதனிமீரும் தேசங்களின் ஜனங்களை விட்டு பிரிந்து விலகி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு அவர்கள் திரும்பினார்கள். அவருடைய குடும்பத்தினரும் அவர்களோடு ஆண்டவர் பக்கம் திரும்பினதை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எஸ்ராவினால் ஏற்படுத்தப்பட்ட எழுப்புதல்
தேவன் சித்தத்திற்கு கீழ்ப்படியும் பொருட்டு உறுதியான அர்ப்பணிப்பை அங்கே கொண்டு வந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். பின்வரும் காரியங்களுக்காக ஆண்டவர் ஜனங்கள் தங்களை தத்தம் செய்து கொண்டார்கள். கர்த்தரை உண்மையாக செவிக்க வேண்டும், அவருடைய கட்டளை கைக்கொள்ள வேண்டும், தங்களை அசுத்தத்திலிருந்து காத்து கொள்ள வேண்டும், உலக ஆசாபாசங்களிலிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டும், தங்களுடைய நேரத்தினாலும் பணத்தினாலும் உடைமைகளினாலும் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் கைக்கொண்டு காரியங்களை நடத்தினதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்திலே எருசலேமிலே புதிதாக குடியேறியவர்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவரை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண அவர்கள் சீட்டுக்களை போட்டார்கள். கர்த்தர் வசனத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நீதிமொழி 16:33 சொல்கிறது. நீதிமொழி 18:18 பலவான்களுடைய விரோதத்தை ஒழித்து அவருடைய சிக்கருக்கும் என்று சீட்டு போடுதலை குறித்து யோசுவா சீட்டு போட்டு ஜனங்களுக்கு பாகங்களை பகிர்ந்து கொடுத்த பொழுது எந்த விதமான பிரச்சனை ஏற்படவில்லை. பல இடங்களிலும் சீட்டு போட்டு காரியங்கள் நடத்துகிறதை வேதத்திலே நாம் காண முடியும். புதிய ஏற்பாட்டிலும் கூட 12வது அப்போஸ்தலன் யூதாஸ்க்கு பதிலாக எடுக்கும்பொழுது சீட்டு போட்டு உபவாசித்து சீட்டு போட்டு எடுத்தார்கள். நாம் பிரச்சனை இல்லாமல் சில காரியங்களை சில நபர்களை அல்லது சில காரியங்களை தெரிவு செய்ய வேண்டுமானால் அது சீட்டு போடுவது தேவனுடைய சித்தம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அந்த காரியங்களை குறித்து 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். உங்கள் பட்டியல் தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.